சொல்லப்பட்ட அனைத்து நல்ல காரியங்களையும் அந்தந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் தண்ணி கழிச்சு விட்டனால் ஒரு ஈமான்தாரி செய்வதை விட அந்த ஒரு ஈமான்தாரி மற்ற அனைத்து மக்களுக்கும், தாய் தகப்பனுக்கும், மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும், சகோதரர்களுக்கும் விழிப்புணர்வு ஆர்வப்படுத்த வேண்டும். ஜும்மாவுல பேசக்கூடிய செய்தி ஒரு 1.5 மணிக்கு குடும்பாவளி கேட்கறதுக்காக அல்ல, பேசப்படுற செய்தி கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணும், மனைவி கிட்ட சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்லணும். இப்பொழுது சிறப்பு இந்த நோன்புடைய மாண்புல அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இந்த ரமலான் இந்த முஹர்ரமுடைய 9 நோன்பை யார் நோக்குவார்களோ, யார் இந்த நோன்புக்காக தன் குடும்பத்திற்கு செலவு செய்வார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் இந்த வருடம் முழுக்க அவருடைய பொருளாதாரத்தை நான் அழகான பழக்கத்தை உண்டாக்கி தருகிறேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல நோக்கம், அந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சது அடுத்த 10 நிமிஷம் செலவு ஆகாம இருக்கணும். அதுதான் டேலண்ட். இன்னைக்கு நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷம் இருப்பதல்ல, அந்த 1000 ரூபாய்க்கு எந்த செலவு வராம அந்த வாழ்க்கை இருக்கிறது. ஒரு கடுமையான முறையில் உழைச்சி 1000 ரூபாய் சம்பாதிச்சு 10 நிமிஷம் டாக்டர்கிட்ட போய் அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரதில்லை. நம்ம வாழ்க்கையில அந்த மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணாம, வீண் செலவு பண்ணாம, இன்றைய 1000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சேர்த்து வச்ச 30,000 ரூபாய் ஒரு நடுத்தர குடும்பத்துடைய இருப்பில கூட இருக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருப்பு கூட இல்லாத வாழ்க்கையை நம்ம வறுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, ஒவ்வொரு மகனுடைய அந்த நோன்பு செலவு செய்யக்கூடிய தன்மையில முஸ்லிம்கள் இல்லாம போயிடாங்க. தெரியல இந்த மாதத்துல இந்த மகனுக்கு செலவு செஞ்சா இவ்வளவு பறக்கத்து என்பது தெரியாதனால்தான் அந்த பறக்கத்துக்களை, அந்த மகிமைகளை காலத்தோடு இழந்து கொண்டிருக்கிறோம்.